வணக்கம் நண்பர்களே, இது நம்முடைய காற்றோடு பேச. இன்று நாம் காண இருப்பது மாணிக்க வாசகர் அவர்கள் நமக்கு அருளிக் கொடுத்த திருவம்பாவையின் பாடல் 16. முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொலிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் எண்ணச் சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருளாவது, இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றன. எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல்கள் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக. அதாவது, நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்க வாசகர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட காற்றோடு பேசி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. திருவம்பாவை பாடல் 17 சந்திப்போம். நன்றி.